இந்த நட்சத்திரத்தை கல்யாணத்துக்கு கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜோசியத்தை இந்த பிராமணால விட்டுருங்கோ, அப்ராமணா விஷயத்தை எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு கொண்டு நான் நட்சத்திரத்தை கொடுத்தேன்னா இந்த நட்சத்திரமும் பொருந்தல்ல, கல்யாணம் பண்ண கூடாதுங்க. நம்ம இந்த பொண்ணு நட்சத்திரத்துல இருந்து 2, 4, 6, 8, 9 நட்சத்திரங்கள் தான் பொருந்தும். 3, 5, 7 பொருந்தாது. இதுக்கு தினப்பொருத்தம்னு பேரு. அஸ்வதி அப்படின்னு பொண்ணுக்கு இருந்தா பரணியா இருந்தா பொருந்தும், கார்த்திகையா இருந்தா பொருந்தாது. அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி பொருந்தும். மிருகசீரிஷம் பொருந்தாது, 3வது நட்சத்திரம் பொருந்தாது, 5வது நட்சத்திரம் பொருந்தாது, 7வது நட்சத்திரம் பொருந்தாது. அதனால பொருத்தம் இல்லை அப்படின்னு ஜோசியர். இது யாருக்கு தெரியுமோ? பிராமணனுக்கு மட்டும்தான். மற்றவாளுக்கு இந்த பொருத்தம் கிடையாது. சீத நட்சத்திரத்திலிருந்து ராமர் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? உத்தரத்திலிருந்து புனர்வசு 5வது நட்சத்திரம். 5வது நட்சத்திரம் பண்ணலாம பொருத்தம் இல்லைன்னா ரொம்ப பேருக்கு அது தெரியாது. உடனே ஜோசியம்னா உடனே பொருத்தம் இல்லை அப்படிங்கிற வேண்டியது. அந்த பேச்சே கிடையாது. அபிராமணாளுக்கு ரஜ்ஜு மட்டும்தான், பாக்கி எந்த பொருத்தமும் இல்லை. அதையும் தாண்டி ஏக நட்சத்திரமா இருந்தா அதுவே வராது. 9 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த 10 பொருத்தம் சொல்றது ஒரு பொருத்தம் கூட இருக்காது அதுல. அந்த கல்யாணம் பண்றமே நாம இது மாதிரி எல்லாம் பாதி இந்த கல்யாணம் நடக்காம போறதுக்கு காரணமே ஜோசியாதான். பாதி ஜோசியாதான் இதை குட்டிச்சாவரை பண்றது. பந்துசீல லட்சண சம்பன்னாம் அரோகாம் உபயச்சேதா. நல்ல குடும்பம், நல்ல குலம், நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்தோட இருந்துட்டா அதுதான் முக்கியம். நட்சத்திரம் எல்லாம் விஷயமே கிடையாது. ஒரே கோத்திரமா இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு ஆச்சரியம் சொல்றார் ஆபஸ்தம்பர். எஸ்யாம் மனச்சக்ஷுஷோர் நிபந்தா தஸ்யாம் ரித்திஹி அப்படிங்கிறார். அந்த பொண்ணும் பையனும் பார்க்கின்ற உடனே சிநேகபாவம் இருந்தா அந்த கல்யாணம் பண்ணலாம், நட்சத்திரமே பதுத்தமே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறார். மனச்சக்ஷுஷோர் நிபந்தா தஸ்யாம் ரித்திஹி அப்படிங்கிறார். காமம் இருக்கக்கூடாது, சிநேகம் இருக்கணும். கவனிச்சு கேட்கணும். அதை சில பேரை ரயில்ல பஸ்ல எல்லாம் நம்ம டிராவல் பண்றது எதிர்த்தாப்புல உட்கார்ந்தவரை பார்த்தது எங்கேயோ பார்த்துருக்கோம், ரொம்ப நாளா இவர் வேண்டியவர் அப்படின்னு நமக்கு தோணும். கொஞ்சம் யோசனை பண்ணா அவர் எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம், இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஆனா அவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப நாளா வேண்டியவரா தோன்றது பாருங்க. அந்த எண்ணம் அந்த பொண்ணை பார்த்த உடனே வந்தா பண்ணிடலாம் கல்யாணம். ஜாதகமே பார்க்க வேண்டாம். இப்படி இதுக்கு எதிர்மறையாகவும் இருக்கு. சில பேர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்து பார்த்த உடனே பிடிக்காது. கும்போணம் போற பிறகு டேஸ்புக்ல முறைச்சுட்டே இருப்பா அவரை பார்த்து. காரணம் கேட்டா சொல்ல தெரியாது. அவருக்கு இவருக்கு ஒரு சண்டை கிடையாது, விவகாரம் கிடையாது, எங்கேயும் முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா பார்த்தா பிடிக்காது. ஏன் பிடிக்கலன்னு காரணம் கேட்டா சொல்ல தெரியாது. அது வேவ் லெங்க்த்னு பேரு. மனசோட ஒருமுகைப்படும் தன்மை. அதுல மித்திரமும் உண்டு, சத்ருபாவம் உண்டு. மித்திரபாவம் இருந்தா பண்ணலாம் கல்யாணம், சத்ருபாவம் இருந்தா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை விஷயம். அதிக நுட்பமா இருக்கக்கூடியது சாஸ்திரங்கள். எல்லாரும் 27 நட்சத்திரம் 12 ராசிக்குள்ளதான் பிறந்தாகணும். பார்த்தா 100 ஜாதகம் 100 பொருத்தம் இல்லைங்கிறாருன்னா எங்க போறது சொல்லுங்க.